ஹாய் எவ்ரிவன். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு இன்னொரு வீக்லி மீட்டப்ல உங்களை வரவேற்கிறேன். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் 2 வீக்ஸ் நான் வி மேட் அ கேப் அண்ட் இந்த வாரம் வி வில் பேக் வித் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீக்லி மீட்டப். ஸோ இந்த வீக்லி மீட்டப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் திங், என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடியோ கேக்குதா? கேக்குதா இருக்கும். ஓ சூப்பர். ஸோ அதான் இந்த வீக்லி மீட்டப் நம்ம வி ஆர் கோயிங் டு ஹேவ் அஸ் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டா நம்ம இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி என்ன மாதிரியான இதுனா லைக் ஃபண்ட் ரைசிங் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கேன் அட்டெண்ட் த செஷன். இதில் நம்ம வில் ஹேவ் அ செஷன். இது போக ஒரு கண்டினியூஸ் தனியாக ஒரு செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த செஷன்ஸ் இந்த செஷன் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு இந்த காசு வாட் எவர் த காசு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதுக்குள்ள யூ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங் டுவர்ட்ஸ் இட். இட் இஸ் ஃபார் எஜுகேஷன். ஒரு லைக் ஒரு எஜுகேஷனுக்காக தான் நம்ம இந்த இதை பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அதுதான் இந்த செஷனில் நம்ம புதுசாக பண்ண போகிற விஷயம். அண்ட் இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கரியர் விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நிறைய இடத்துல நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக் டேட்டா பூம் ஆச்சு. நிறைய பேர் நம்ம பிக் டேட்டால போனோம். அதுக்கப்புறம் தெர் இஸ் இப்போ டெவாப்ஸ், ஏடபிள்யூஎஸ் இருக்கு. அப்படி நிறைய இருக்குது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கெட் இனிஷியலா காம்படிஷன் அதில் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம இனிஷியலாவே நம்ம அதை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஈஸியா போயிடலாம். இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி டு கெட் இன். ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஹடூப்ல போன பிக் டேட்டால போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் இஸ் வெரி லெஸ். ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதினேன், உடனே செலக்டட். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்பவும் தெர் இஸ் லாட் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய நமக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அதுல ஈஸியா நம்ம படிச்சுட்டு ஈஸியா சுவிச் ஆயிடலாம். நிறைய பேர் நம்ம மாசா போறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சச் டெக்னாலஜிஸ்ல ஆல்வேஸ் அசோக் நமக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்னோஃப்ளேக் அவர் நம்ம கிட்ட எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் முன்னாடி ஆச்சு. கரெக்டாக 6 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஸ்னோஃப்ளேக் ஆமா. ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ கரெக்ட். இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் நிறைய போயிட்டு இருக்கு. பட் 6 இயர்ஸ் முன்னாடியே நம்ம அப்போ அசோக் தான் சொன்னார் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட. அருமும் இந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக்னு ஒரு டெக்னாலஜி வருது, நல்ல பூம் ஆகும்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே வந்துருச்சு. ஸோ இப்போ இட்ஸ் கம் அப் வித் நியூ டெக்னாலஜி. அதே மாதிரி இன்னும் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபியூச்சர்ல வருதுப்பா அப்படின்றத ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ அந்த ரிலேட்டட்ல அப்படி ஒன்று தான் நியோ 4J. ஸோ அதை பத்தி இன்னைக்கு ஒரு பேசிக் டாக் பிளஸ் இஸ் ஆல்சோ ஸ்னோஃப்ளேக் சர்டிஃபைட் ஆல்சோ. ஸோ அதை பத்தியும் வில் டாக். ஸோ எப்படி ஓவராலா இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சு எப்படி போகலாம், இப்போ கரண்டா நியோ 4Jல எப்படி நம்ம சுவிச் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் அதுதான் இன்னைக்கு நம்ம அசோக் நமக்கு ஷேர் பண்ண போறாரு. பிளஸ் இன் அடிஷன் டு தட் அவரோட நாலேஜ் எப்படி வேறு இதுல ஒர்க் ஆகுது, எப்படி நீங்க சுவிச் ஆகலான்றதை ஷேர் பண்ண போறாரு. ஸோ அதான் இன்னைக்கு நமக்கு வீக்லி மீட்டப்போட அஜெண்டா. ஸோ தேங்க்ஸ் அசோக் ஜி ஃபார் ஜாயினிங் அகைன். ப்ளீஸ். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ ஆர்முகன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட்டாக கிறிஸ்பாக கொடுத்தீங்க. ஸோ ஜஸ்ட் டு ஷேர் மை பேக்ரவுண்ட் ஃப்ரம் மை ஓன் மவுத். லைக் எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன் நான். ஸோ என்னுடைய ஃபுல் நேம் அசோக் குமார் தங்கச்சாமி அண்ட் நான் ஐம் அ ஸ்னோஃப்ளேக் சர்டிஃபைட். ஓகே, சாரி. ஸோ இப்போ கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் எஸ் அ பிரின்சிபல் டேட்டா இன்ஜினியர் இன் ஒன் ஆஃப் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இப்போ அது போக இப்போ என்னுடைய பேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ புது டெக்னாலஜிஸை கற்றுக்கிறது தான் என்னுடைய ஒரு பேஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம் இன் சிம்பிளி ஸ்க்ரோலிங் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு டைம் பாஸ் மட்டுமே பண்ணுறது போக தனித்தனியாக சரி புது புது டெக்னாலஜி இதில் ஒர்க் அவுட் ஆன ஒரு கேசஸும் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாத கேசஸ் இருக்குது, சூப்பர் டூப்பராக ஒர்க் அவுட் ஆன கேசஸும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2009-10 நான் டெரடேட்டா டேட்டா வர சைடில் இருக்கிறதுனால டெரடேட்டா கற்றுக்க ட்ரை பண்ணேன். பட் அதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் சர்டிஃபிகேஷனும் பண்ணேன் நான். ஸோ சர்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா பட் என்னால் அதில் ஒர்க் பண்ண முடியல. பட் நான் அதனால எனக்கு ஒரு ரெகுலேட்டும் நான் பண்ணல நான். பிகாஸ் ஐ ஹாவ் யூஸ்ட் மை பிரெயின் டு லேர்ன் சம்திங். அது எனக்கு இன் ரிட்டர்ன் எனக்கு பே பண்ணிச்சான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. பட் ஸ்டில் நான் அதனால ரொம்ப ஒரு பெரிய ஒரு இழப்பு எனக்கு ஆகலை. ஸோ அது தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ லேர்ன்ட் ஆன் மை ஓன் அண்ட் ட்ரைட் மை பெஸ்ட் டு சேஞ்ச் ஆர் லேர்ன் அ நியூ டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2019 நான் கோவிட் டைமில் சரி இப்போ புதுசாக நம்ம இப்போ அது 19 வரைக்கும் ஆரக்கிளில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஆரக்கிள் அப்படியே இதே டெக்னாலஜியில் எப்படி ஒர்க் பண்ணுறது, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுமேன்னு சொல்லி பார்க்கும்போது ஐ ஸ்டார்டட் லேர்னிங் எலாஸ்டிக் சர்ச்.
ஸோ எலாஸ்டிக் சர்ச்சில் ஒரு 2 மந்த்ஸ் உட்காந்து டெடிகேட்டடாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். பட் எலாஸ்டிக் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அது டேட்டா வேர்ஹவுஸ் சைடில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக வந்து அது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாததுனால எனக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஃபுல் டைம் எலாஸ்டிக் சர்ச் டெவலப்பராக ட்ரை பண்ணி பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். பட் அகைன் ஐ வாஸ் நாட் கில்ட்டி ஆஃப் தட். அதுக்கப்புறமா கொஞ்சம் டேட்டா சயின்ஸ் வந்து கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த டைம் வந்து போதிய அளவா இல்ல. தென் நான் ஐ ஸ்டார்ட்டட் ஐ கேம் டூ நோ அபௌட் ஸ்னோஃப்ளேக். ஸ்னோஃப்ளேக்னு டேட்டாபேஸ் வரும்போது வந்திருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு இம்மீடியட்டா டேட்டா வர சைடுல இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு அ தாட் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக்ங்கிறது என்ன அந்த ஸ்கீமா டிசைன் தான் சொல்றீங்களா? ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. அது சொல்றீங்களா? அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் இல்லங்க அது கிடையாது. அது வந்து தனி இது ஒரு டேட்டாபேஸ் இது. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் சரி என்ன அதில பண்ணலாம்? நம்ம எப்படி உள்ள வரலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு நானே வந்து ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணிட்டேன். ரோட் மேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஐ ஸ்டார்ட்டட் லேர்னிங். ஐ டிட் மை சர்டிஃபிகேஷன் அண்ட் ஐ லேர்ன் ஸ்டார்ட்டட் வொர்க்கிங் இன் ஸ்னோஃப்ளேக் அண்ட் எனக்கு அந்த ஜாப்பும் கிடைச்சது எனக்கு வந்துட்டு. ஸோ ஆரக்கிள்ல இருந்து ஸ்னோஃப்ளேக் வந்து தட் இஸ் ஹவ் ஐ மைக்ரேட்டட். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கிளவுட் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறமா டேட்டா பிரிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணிட்டு, ஸோ ஃபார் ஐ எம் வொர்க்கிங் அஸ் அ பிரின்சிபல் டேட்டா இன்ஜினியர். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தென் அகைன் இப்ப நமக்கு வந்து இப்ப ஸ்னோஃப்ளேக் பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பிகம் வெரி காமன். ஸோ நீங்க ஸ்னோஃப்ளேக் எனக்கு தெரியும். எனக்கு வந்து அது ஐ எம் அன் வாஸ்தவமா தான் சொல்றாங்க. வல்லுனமா சொல்றாங்க. பட் அந்த டைம் நம்ம பேனிக் ஸோ அது ஸ்னோஃப்ளேக் வந்து இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு எனக்கு ஸ்னோஃப்ளேக் தெரியும். எனக்கு வந்து நான் வந்து ஐ அம் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரிசோர்ஸ். எனக்கு வந்து நீங்க எனக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா எனக்கு அ இட் யூ வில் பி பெனிஃபிட்டட் அப்படின்னு சொல்லி யூ கேனாட் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் அ கம்பெனி. ஸோ விச் மீன்ஸ் தட் இப்ப நீங்க ஏதோ ஒரு டெக்னாலஜி படிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த டெக்னாலஜி வந்து கொஞ்சம் ரேரா இருக்கணும். ஸோ உங்ககிட்ட இப்ப நம்ம எதுக்கு டேட்டா சயின்ஸ் போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாட் எவரிஒன் கேன் லேர்ன் டேட்டா சயின்ஸ் ஓவர் நைட். தட் நீட்ஸ் டெடிகேஷன் அண்ட் சம் கிரவுண்ட் ஒர்க் அண்ட் பிரிப்பரேஷன். ஸோ அதனால தான் வந்து டேட்டா சயின்ஸுக்கு கொஞ்சம் நல்ல டிமாண்ட் இருக்குது. அதே மாரி டெக்னாலஜிலயும் படிக்கும்போது நம்ம வந்து ஒரு ஜாவா அந்த மாரி கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம வந்து 10ஓட 11 தான் இருப்போம். ஸோ இப்ப இது நம்ம கொஞ்சம் ரேர் டெக்னாலஜின்னு சொல்லி கத்துக்கும்போது, அதுல வந்து உங்களுக்கு யூ வில் ஹேவ் அ எட்ஜ் ஆன் தட். நீங்க போயிட்டு கம்பெனில போயிட்டு எனக்கு இந்த மாரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்னாலஜி, ஒரு ரேர் டெக்னாலஜி தெரியும். நீங்க எனக்கு ஜாப் குடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹைலைட் பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டின்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விதமான கேஸஸ் இருக்குது. ஃப்ரெஷருக்கு இந்த மாரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃப்ரெஷருக்கு இந்த மாரி பண்ண முடியாது. ஃப்ரெஷருக்கு வந்து காமன் டெக்னாலஜிஸ் தான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஃப்ரெஷருக்கு வந்து இப்ப ஜாவா, இல்லாட்டி ஒரு பைத்தான் இந்த மாரி ஏதாவது இல்ல பேசிக் டேட்டா இன்ஜினியர் இப்படி தான் கத்துக்க முடியும். அவங்க ரேர் டெக்னாலஜில வந்து அவங்க கத்துக்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கணக்குல பெருசா வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி. ஸோ ஃப்ரெஷர்ன்னு வரும்போது தே வில் ஹேவ் டு ட்ரை சம் காமன் டெக்னாலஜி. பட் வென் இட் கம்ஸ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் ஹூ ஆர் வொர்க்கிங் ஆன் பேசிக் டெக்னாலஜி ஃபார் அ லாங் டைம் அவங்களுக்கு வந்து இந்த மாரி கொஞ்சம் ரேர் ஸ்கில் செட்ட ப்ரிப்பேர் பண்றது வந்து இட் வில் ஹெல்ப் தம் அப். ஸோ அந்த ஒரு 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 பேஸ்ல வந்து வாட் ஐ டிட் ஐ ஸ்டார்ட்டட் ஃபைண்டிங் அவுட் சம்திங் கால்ட் Neo4j. ஸோ இந்த Neo4j எனக்கு எப்படி எனக்கு இதாச்சு, ஐ மீன் ஹவ் ஐ கேம் அக்ராஸ் Neo4jன்னு சொல்லி பார்க்கும்போது, டேட்டா சயின்ஸ் இதில வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எல்லாரும் மாரியுமே வந்து கண்டிப்பா இப்ப நம்ம மீட்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ டேட்டா சயின்ஸ்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டுருப்போம், ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி நானும் ட்ரை பண்ணேன். தென் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருமே ரொம்ப ரொம்ப நாளா ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஹி வாஸ் புட்டிங் கன்டினியூஸ் எஃபோர்ட் இன் டேட்டா சயன்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவர் வந்துட்டு ஒரு ஒரு எஸ்ஏபில வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அவர்ட்ட நீங்க இதுக்குள்ள போனீங்க? நம்மளுமே 2 பேரும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு எப்படி இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் தான் என்ன சொன்னாருன்னா, இப்ப நீங்க டேட்டா சயன்ஸ்ன்னு சொல்லி கத்துக்கும்போது, பொதுவா நீங்க வெறும் டேட்டா சயன்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேட்ஜ் வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து காட்ட முடியாது. வென் ஐ சே கம்ப்ளீட் நாலேட்ஜ் இப்ப உங்க டேட்டா சயன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஜென் ஏஐல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஜென் ஏஐல என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இல்ல என்னென்ன கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும்? ஸோ தியரிட்டிக்கல் நாலேட்ஜ் அண்ட் பிராக்டிகல் நாலேட்ஜ் இது 2மே ஏதாவது ஒரு ஏரியா ஆஃப் டேட்டா சயன்ஸ்ல வந்து நீங்க தெரிஞ்சதுன்னு சொன்னா, நீங்க யூ கேன் அப்ரோச் த கம்பெனி.
பட் அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு ஆம், ஒரு ஒரு ட்ரெய்னிங் போறீங்க அப்படின்னு சொன்னா, யூ வில் கெட் சம் தியரி நாலேட்ஜ். அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு யூ வில் கெட் சம் அமௌண்ட் ஆஃப் டெக்னிக்கல் நாலேட்ஜ். இப்ப ஏதாவது ஒரு டூல் மூலமா நீங்க வச்சு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து தட் இஸ் நாட் இனஃப் ஃபார் அ கம்பெனி டூ இன்வெஸ்ட் ஆன் யூ. நம்ம போயிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜென் ஏஐ தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு என்எல்பி தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இமேஜ் ப்ராசஸிங் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கிராஃப் ப்ராசஸிங் தெரியும். இப்படி நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்லும்போது, கம்பெனி வந்து தே வில் ஹேவ் டூ ட்ரெயின் அஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஃபார் தேர் ரெக்வயர்மென்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தட் இஸ் டபுள் பர்டன் ஃபார் த கம்பெனி. ஸோ அந்த மாரி வந்து ஒரு கேப் இருக்குது. இந்த மாரி டேட்டா சயன்ஸ்ல நம்ம போய் ஜாப் தேடுறதுக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து இப்ப எனக்குமே பார்த்தேன் நானு. இப்ப நான் வந்து ஜென்ஏஐ, எல்எல்எம் ஸோ இந்த மாரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நானு. பட் என்னால வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேட்ஜ் வந்து அதுல பொ இது பண்ண முடியல. ஃபில் பண்ண முடியல. ஸோ அந்த மாரி வகையில தான் வந்து இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவர் Neo4jல நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த Neo4j மூலமா ஒரு சில டேட்டா சயன்ஸ் யூஸ் கேஸஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு சில யூஸ் கேஸஸ் ங்கிறது பார்க்கும்போது, அதுக்கு வந்து கம்பெனி பொறுத்தவரைக்கி அந்த யூஸ் கேஸஸ் அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தே டோன்ட் நீட் அ ஹெவி பட்ஜெட் டூ இம்ப்ளிமெண்ட் தட். இப்ப டேட்டா சயன்ஸ் மாரி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட் என்ஜினோ, இல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் அல்காரிதம் ரன் பண்றதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு வந்து தேவைப்படாது அவங்களுக்கு வந்து. இது வந்து நீங்க வந்து யூ கேன் கால் இட் இந்த Neo4jங்கிறது வந்து யூ கேன் கால் இட் அஸ் அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். நான் உங்களுக்கு அது என்ன ஏது உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. அந்த பிளாட்ஃபார்ம் உடைய யூஐ அதோட அப்பியரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன், ஷேர் பண்றேன் நானு. பட் இது வந்து யூ கேன் கன்சிடர் தட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸஸோட நெக்ஸ்ட் லெவல்ங்கும்போது நீங்க எப்படி நீங்க வந்து டேட்டா சயன்ஸ் கூட லிங்க் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, மேபி யூ கேன் கன்சிடர் அஸ் இன் பிட்வீன் டேட்டா சயன்ஸ் அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ பட் இப்ப இதுல ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் சொன்ன மாரி தியரி நாலேட்ஜ் அஸ் வெல் அஸ் பிராக்டிகல் நாலேட்ஜ் 2மே நீங்க வந்து உங்களுக்கு பண்ணும்போது, உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து இது அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இதுல கவர் ஆகும் உங்களுக்கு வந்து. விச் மீன் தட் இப்ப நீங்க ஒரு புது டெக்னாலஜி நீங்க கத்துக்கும்போது, அதோடைய பேசிக் ரெக்வயர்மென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த புது டெக்னாலஜிய மட்டுமே கொண்டு போய் நீங்க வந்து ஒரு கம்பெனிட்ட போய் நீங்க காட்ட முடியாது. உங்க சிவில போட முடியாது. இட் ஷுட் பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் கரண்ட் நாலேட்ஜ். ஸோ இது வந்து நீங்க எந்த மாதிரியான டெக்னாலஜிங்க ட்ரை பண்ணாலும், எந்த மாரி டொமைன் மாறுனாலும், வாட்டெவர் இட் இஸ் நீங்க வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் யூ ஷுட் மீட் திஸ் ப்ரீ ரெக்விசைட். இப்ப நீங்க கரண்ட்லி நீங்க என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதோடைய அட்வான்ஸ்டா உங்களுடைய நாலேட்ஜ் இருக்கிற பட்சத்தில தான் ஐ மீன் அதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷனா தான் உங்களுடைய புது நாலேட்ஜ் இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து உங்களுக்கு இப்ப ஏற்கனவே நான் இவ்வளவு வருஷம் இப்ப அப்பதான் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கரண்ட் சேலரில இருந்து புது சேலரி குடுக்க முடியும். இல்ல உங்களுக்கு அவங்க உங்கள ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு அவங்க ஃப்ரெஷரே ட்ரெயின் பண்ணிட்டு போயிருவாங்க இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன் நானு. இப்ப நான் வந்து 5த் இயருக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஜாவா 5 இயர்ஸ் வரைக்கும் ஜாவால இருக்கேன். அதுக்கப்புறமா புது டெக்னாலஜி போகும்போது, நான் புது டெக்னாலஜில நான் எதுக்கு போய் ட்ரெய்னிங் கேட்கணும் நானு? ஐ மீன் அந்த நான் பழைய சம்பளத்தையும் கவர் பண்ணி தான் நம்ம கேட்போம் நம்ம வந்து. ஸோ அந்த ஒரு இத வந்து கண்டிப்பா நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க புது டெக்னாலஜிஸ் இது பண்ணணும். ஸோ இப்ப இந்த Neo4jங்கிறது நான் சொன்ன மாரி இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் அதான் ஏன்னா இதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒத்து வரும். பட் கண்டிப்பா. கம்ப்ளீட்டா நான் ஐடில இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் இது வந்து நமக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா லைக் இப்போ நீங்க டேட்டால இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு க்ரோ. இப்போ டேட்டால இருக்கிறவங்கன்னா உங்களால யூ கேன் கோ டு Neo4j அந்த மாதிரி இதுல போகலாம். டேட்டா சயின்ஸ்ல மல்டிபிள் ஆப்ஷன்ல இருக்குமா நீங்க போகலாம். சப்போஸ் யூஆர் அவுட் ஆஃப் த ப்ளூ நான் ஐடில இருக்கீங்கன்னா தென் யூ ஹேவ் டு கன்சிடர் டிஃபரெண்ட்லி. ஸோ அதையும் நம்ம கரெக்ட். மென்ஷன் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் கரெக்ட், ஏன்னா கரெக்ட், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதனால ஜஸ்ட் ஆட் தி பாயிண்ட். கரெக்ட். ஸோ இப்ப அந்த மாரி இது ஒரு பேசிக் திங் இது வந்துட்டு. ஸோ அதனால நீங்க இத வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் எனிதிங் யூ ஷுட் பிளான் while before you put effort in learning something new. So based on that, based on that base prerequisite, we'll go on to some content about Neo4j. நான் ஒரு சில கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? சார் ராஜி.
யாருக்காவது ஓகே. டவுட் இருக்குன்னா நீங்க லைக் சாட்ல கேட்கலாம், இல்லைன்னா நீங்க ஆஸ்க் அன்மியூட் எனக்கு பிங் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணேன். தேங்க்யூ. இதை நீங்கள் மெசேஜில் கூட போட்டு விடலாம் நீங்க. ஸோ இப்போ நியோ 4Jங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாங்கோ டிபி அது மாதிரி நோ எஸ்கியூஎல் மாதிரி தான் நியோ 4Jங்கிறது. பட் இப்போ இதில் என்ன ஒரு மற்ற நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸஸை விட நியோ 4J எந்த வகையில் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த டேட்டா அவுட்புட்டை வந்துட்டு ஹவ் தே ஆர் டிஸ்பிளேயிங் த அவுட்புட்டுங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐ மீன் தட் இஸ் த செல்லிங் பாயிண்ட், யூனிக் செல்லிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த யூஎஸ்பி ஆஃப் நியோ 4Jங்கிறது வந்து ஹவு தே டிஸ்பிளே த டேட்டா. ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் நான். இப்போ நான் என்னுடைய மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நியோ 4J டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நியோ 4Jங்கிறது மோர் ஓவர் இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இப்போ மாடர்ன் டே டேட்டாபேஸஸ் மாதிரி தான். டெஸ்க்டாப் வெர்ஷனுங்கிறது வந்து ஓப்பன் சோர்ஸ் பட் கிளவுட் வெர்ஷனுங்கிறது வந்து பெய்டு. ஸோ அதனால் வந்து கம்பெனிஸுமே வந்துட்டு அவங்க தே நோ நீட் டு பாதர் டூ மச் அபவுட் பேயிங் லைசன்ஸ் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன் எப்படி லிங்க் ஆயிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்க இப்போ இந்த மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாரி உங்களுக்கு வந்து மத்த டேட்டாபேஸஸ் வந்து பெருசா வந்து உங்களுக்கு ஆம் இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து ஒரு ஹீரோ நேம். ஹீரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் ஆக்டட் இன் சோ அண்ட் சோ மூவி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அனதர் பெர்சன் நேம். ஹி ஹஸ் ஆக்டட் இன் சோ அண்ட் சோ மூவி. ஸோ ஆல் தீஸ் பீப்பிள் ஹேவ் ஆக்டட் இன் சோ அண்ட் சோ மூவி. ஓகேங்களா? ஸோ இப்போ இத வந்து நம்ம வந்து இப்போ இந்த நியோ 4J ஓட டேட்டா கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ விச் மீன் தட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் உடைய கன்டென்ட்ட வந்து நீங்க இன்னும் கிராஃபிக்கல் ஃபார்மா வந்து நீங்க வந்து பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, இது வந்து நியோ 4J வந்து இட் வில் ஹெல்ப் யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டேட்டாபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரியான டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதோடைய அம் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில்ஸ் காட்டலான்னு பார்த்தேன். பட் ஐ திங்க் தட் வுட் பி லிட்டில் மோர் அட்வான்ஸ்ட் ஃபார் யூ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் இப்ப இது இந்த இந்த உங்களுடைய ஆக்சுவல் டேட்டா ரிட்டர்ன்டு டேட்டாவே இப்ப ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிட் ஷேப்ல இருக்கும். டேபுலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். காலம் நேம், அதுக்கப்புறமா வந்து என்ன டேட்டா, எத்தனாவது ரெக்கார்ட் அந்த மாரி தான் இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாவோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து உங்களுக்கு கிராஃப் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நியோ 4J இஸ் அ ஃபுல் டைம் கிராப் டேட்டாபேஸ். ஸோ இப்போ இந்த கிராப் டேட்டாபேஸ்னா டேட்டா வந்து உங்களுக்கு வந்து டேபுலர் ஃபார்ம்ல வராது. இந்த மாரி கிராஃபிக்கல் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் யூசர் வந்துட்டு உங்களுக்கு எந்த மூவில ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல அந்த மூவில எந்த மாரி எத்தன யூசர்ஸ் எத்தன பெர்சன்ஸ் வந்து நடிச்சு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல இப்ப இந்த மூவி, அந்த மூவி டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரே காமனா இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி இப்ப இந்த மாரி காம்ப்ளக்ஸ் யூஸ் கேஸஸ்லாம் நீங்க வந்து இந்த மாரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல பண்ண முடியும். முடியாதுன்னு கிடையாது. பட் அதோடைய ரிலேஷன்ஷிப் நீங்க இந்த மாரி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இட் நீட் டூ ரைட் வெரி வெரி காம்ப்ளக்ஸ் queries. ஸோ அந்த ஒரு கேப்ப தான் வந்து உங்களுக்கு நியோ 4J வந்து அட்ரஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒ ஒரு ஃபார் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு அஸ்யூம் தட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் எல்லாருமே இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். எம்ப்ளாயி வெர்சஸ் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ எம்ப்ளாயி டேபிள்ல வந்து கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட் டேபிள்ல கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். பட் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாம் வேணும்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து 2 டேபிளையுமே வந்து ஒரு எம்ப்ளாயியுடைய டிபார்ட்மெண்ட் டேபிள் வேணுங்கன்னா, நீங்க வந்து 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி query ரைட் பண்ணணும். பட் இதே இது விஷுவல் ஃபார்ம்ல பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து யூ நீட் டூ டிபெண்ட் ஆன் சம் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 என்டிட்டீஸ்க்கு மட்டும் தான் நம்ம பேசுறோம். இப்ப இது நமக்கு புரொடக்ஷன் எல்லாம் பார்ப்பீங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு
ஈவனாக மல்டிபிள் லெவல் கொண்டு போய் நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறது வந்து அது வந்து தட் இஸ் யூ நீட் டு ரைட் பேஜஸ் அண்ட் பேஜஸ் ஆஃப் queries. ஸோ மோர் ஓவர் அதோட சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ட் டு இம்ப்ளிமெண்ட் தட். இப்போ நீங்கள் அந்த கொரி எதை மாடிஃபை பண்ணணும், வேற ஒரு கண்டிஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி ஹார்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இந்த யூசர் ஆண்ட்ரி டோட்டோ இந்த டாவின்ஸ்கி ரிவ்யூட் ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த லைன் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன் டேட்டாபேஸில் கொண்டு வரணுங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ இப்போ இப்போ இந்த query வந்து நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு Neo4j வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது திஸ் இஸ் அச்சீவ்ட் த்ரூ சம்திங் கால்டு சைஃபர் query. CYPHER சைஃபர் query. அந்த சைஃபர் query வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ நாங்கள் இங்கே காட்டியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும். மேட்ச் ஸோ அண்ட் ஸோ அண்ட் திஸ் இஸ் யுவர் ரிலேஷன், திஸ் இஸ் அ நோட் ரிலேஷன் அண்ட் தென் அனதர் நோட். இது வந்து ஒரு நோட் ரவுண்டாக இருக்கிறது நோட், அதுக்கப்புறமா இது ரிலேஷன், திஸ் இஸ் அனதர் நோட். ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் வரும். இல்லை இந்த ஒரு கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் கேட்டிங்கன்னா இன் பிட்வீன் எல்லா நோட்ஸும் சேர்ந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ரைட் மல்டிபிள் queries அண்ட் ரைட் சைஃபர் queries டு ரிட்டர்ன் த டேட்டா. ஸோ இப்போ இதில் டேட்டா சயின்ஸ்க்கு இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இதில் முக்கியமாக வந்து 2 விஷயங்கள் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இது என்னென்னா நோட் ப்ரிடிக்ஷன் அண்ட் லிங்க் ப்ரிடிக்ஷன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. ஸோ நோட் ப்ரிடிக்ஷனுங்கிறது வந்து என்னென்னா இப்போ இந்த இந்த மூவி டேட்டா பேஸ்ல எடுத்துக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். ஹலோ, ஜஸ்ட் நீங்க எம்எஸ் வேர்ட் மட்டும் தான் ஷேர் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஓ மை வேர்ட் மட்டும் தான் ஷேர் ஆகுது. ஐ அம் ரியலி சாரி. ஓகே, தேங்க்ஸ் people for telling in chat. சொன்னா பார்க்க முடியும். ஓகே, அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் மீன்வெல் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள், பாப்புலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபேஸ்புக். ஸோ நீங்க ஃபேஸ்புக் எக்ஸாம்பிள் பெர்ஃபெக்ட்லி கிராஃப் டேட்டாபேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ மார்க்கெட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கனெக்டட், எல்லாம் இன்டர் கனெக்டட் தான். நீங்க அமேசான்ல போனீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு சைட்ல விளம்பரம் வரணும், அதெல்லாம் வர்றது எல்லாமே இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அந்த இதில். ஸோ சூப்பர் கேரியன். சாரி. ஸோ இதுதான் வந்து Neo4j உடைய UI இது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷனில் தான் வரும் உங்களுக்கு உண்டு. இப்போ இந்த ஒரு மூவியில் வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ் இவ்வளவு ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இந்த நோடில் இருந்து இந்த நோடு வரைக்கும் நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன் பிட்வீன் என்னென்ன மாதிரியான நோட்லாம் வந்து ரிலேட் ஆகிருக்கோ அது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் query எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா பேஸில் நம்ம ரிலேஷன் டேட்டா பேஸில் பண்ண முடியும். பட் இப்போ நீங்கள் பண்ண முடியும்னா கூட அது யூ நீட் டு ரைட் வெரி ஹெவி query. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம Neo4j விட ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ் வந்து. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நோட் ப்ரிடிக்ஷன், இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து நோட், இது வந்து ரிலேஷன், இது வந்துட்டு இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா, இப்போ நோடு இது வந்து இது ஒரு நோட், இது ஒரு நோட், இது வந்து ஒரு ரிலேஷன். சைஃபர் queryங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாலாம் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் இது நீங்கள் என்னடா இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம். இது நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ரைட் திஸ் query இன் நோ டைம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி ஓகே. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இதில் நோட் ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறமா லிங்க் ப்ரிடிக்ஷன், கம்யூனிட்டி டிடெக்ஷன், அது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நோட் ப்ரிடிக்ஷன் என்னென்னா இப்போ இப்போ இந்த மூவி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு டேரக்டர்ஸ் வந்துட்டு அதாவது ஒரு பர்டிகுலர் வார் மூவிஸ் எடுத்துக்கோங்க. வார் மூவிஸில் வந்துட்டு இப்போ டாம் ஹேங்க்ஸ் அண்ட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் 2 பேருமே இது பண்ணுறாங்க. இவருடைய டைரக்ஷனில் இந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 மூவிஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னா 5th மூவி வந்து இட் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி தே வில் கொலாபரேட் அகைன் டு ஆக்ட் இன் அ நியூ மூவி. ஸோ இந்த மாதிரி நியூ ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது பண்ண முடியும். இப்போ இதே நம்ம ரிலேஷன் டேட்டாபேஸில்
நம்ம ஏற்கனவே நம்ம ரொம்ப காமனா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப ஒரு யூசர் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காருன்னா, இப்ப இன்னொரு புது ப்ராடக்ட் வாங்குறதுக்கான சான்சஸ் என்ன? இந்த இந்த இது எல்லாமே நம்ம பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு கிராப் டேட்டாபேஸ்ல யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி அண்ட் இன் அ மச் மோர் எஃபிஷியன்ட் வே. நீங்க தனியா அதுக்குன்னு பெரிய பெரிய எஃபோர்ட்லாம் போட்டு கோடிங் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பண்ண தேவை கிடையாது. இதுல வந்து வி ஹேவ் சம் அல்காரிதம்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தட். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுவரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? நான் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். Yeah, யாருக்கா you ஏதாவது can. கொஸ்டின்? யாராவது வேணா நீங்க அன்மியூட் நீங்க பிங் பண்ணுங்க, I'll unmute you and then you can ask question. ஸோ நம்ம டேட்டா சயின்ஸை விட பாதி வேலை இதுவே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா அது? கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டேட்டா சயன்ஸ் நீங்க வரும்போது நான் சொன்ன மாரி, உங்களுக்கு இப்ப இந்த மாரி ஒரு டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரியும். டேட்டா சயன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க டெக்னிக்கல் கன்டென்ட் அண்ட் தியரிட்டிக்கல் கன்டென்ட் 2மே கம்பைன் பண்ணி காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் இது பார்த்தீங்கன்னா, நீங்க இதுல வந்து நீங்க உங்களுக்கு டெக்னாலஜின்னு நீங்க காட்டிக்கலாம். கொரி எழுதவும் தெரியும்னு சொல்லிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு வந்து நீங்க இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்க வந்து டேட்டா ம். சயன்ஸ் சர்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேஷன் 2 இருக்கு. அந்த 2ம் போட்டீங்கன்னா, there are high chances that you will get that attraction from the employers. சூப்பர். அண்ட் இது வந்து கிளிக் அண்ட் ட்ராகா இல்லைன்னா கோடு எழுதுறதான்னு கேட்குறாரு அருண் கேட்டிருக்காரு. இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த யூஸ் கேஸஸ் வந்து உங்களுக்கு கோட் ரைட் பண்ண இந்த மாதிரி சைஃபர் கொரி எழுதுறது தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும் உங்களுக்கு. சரிங்களா? ட்ராக் அண்ட் ட்ராப் கிடையாது. ட்ராக் அண்ட் ட்ராப் நீங்க ரொம்ப பேசிக் யூஸ் கேஸஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க கொரி எழுதுறதா வந்து இட்ஸ் a வெரி காமன் வே ஆஃப் டெவலப்பிங் ஆல் தீஸ் கிராஃப் யூஸ் கேஸஸ். இது லேர்ன் பண்றதுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்குமா இல்லை டிஃபிகல்ட்டா இருக்குமா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும். கொரி எழுதுற மாதிரி தான் அது வந்துட்டு சும்மா. ஓகே. அண்ட் நந்தினி ஒரு கொஸ்டின் இருக்காங்க. ஒன்லி காலம்ஸ் வில் பி ஷோட் ஓவர் த கிராஃப். அந்த காலம்ஸ் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இல்ல இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நோட், இது வந்துட்டு இது ரிலேஷன். சரிங்களா? நோட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு இப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு பாத்திருக்கீங்களா? ஸோ ம். இது வந்து ஜாக் நிக்கோல்சன் இருக்குது. அந்த நோடுக்குள்ள இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ அதில ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பான் அப்படிங்கிற எந்த வருஷம் பிறந்தாருங்கிறது. ஸோ அது எல்லா நோட்லயுமே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50, 100 ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து. இது சும்மா எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ்ங்கிறதுனால ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் தான் இருக்குது. பான் இயர் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் மாரி இயர் ஆஃப் பர்த் மட்டும் தான் இருக்குது. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். சூப்பர். அண்ட் ஸோ இது நீங்க ரியல் டைம்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா ஜி இந்த இதுல? பாத்துருக்கீங்க? இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரியல் டைம்ல வந்து ஆ நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல வந்து நம்மளா வந்து ஒரு டாய் எக்ஸாம்பிள் மாரி நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து. பட் இப்ப இது நம்ம என்ன டேட்டா வந்து உங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஐ அம் ஆல்சோ இன் த வே ஆஃப் பிரிப்பேரிங். பட் ஒன்லி திங் இப்ப நான் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டேன். என்னுடைய சிவிய நான் வந்து கொஞ்சம் இதில ஆட் பண்ணி எங்க கம்பெனிலயுமே வந்து இத சேஞ்ச் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஓகேங்களா? ஸோ இப்ப இது இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது வந்து இன்னொரு 2 to 3 மந்த்ஸ்ல தான் தெரியும். பட் எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து சரி இப்ப மை அப்ஜெக்டிவ் இஸ் டூ அட்வான்ஸ் இன் மை கரியர். ஸோ அதுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணுங்கிறது எனக்கு இதா இருக்கு. நம்பிக்கையா இருக்கு. சூப்பர். ஸோ நீங்க இத போட்டீங்கன்னா உங்களுக்கு ரியலி ஆடட் அட்வான்டேஜ் உங்களோட இதுல. ஓகே, கண்டிப்பா. நாட் ஒன்லி எஸ்கியூஎல் இதுவும் போட்டலாம். சூப்பர் ஜி. ஆமா. அண்ட் இன்னொன்னு இப்ப நான் எஸ்கியூஎல்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இது படிச்சுட்டு லைக் இது படிக்கிறதுக்கு அந்த சைபர் கொரி இட் இஸ் ரிலேட்டிவ்லி சிமிலரா இருக்குமா இல்ல டிஃபரெண்ட்? இட்ஸ் லைக் டிஃபரெண்ட் ஒன். சின்டாக்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த வே ஆஃப் திங்கிங்கிறது வந்து ஒண்ணு தான். ஓகே. ம். சூப்பர். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. கிஷோர் கேட்டிருக்காரு. Currently working in manual testing and SQL having 4 years experience. Can you suggest me the roadmap on how to add this in career and transition? Manual ஓகே. testing. அது வந்து நான் இனிமே தான் நான் கவர் பண்ண போறேன் நானு. ஸோ நான் உங்களுக்கு இப்ப கவர் பண்றதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் செஷன். ஓகே. அண்ட் வேற யாராவது if anybody has doubt இப்போ அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். enabled உங்களோட அன்மியூட் பண்றதுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கேன். யாருக்கா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you can ask now. ஜி ஒரு டவுட். சொல்லுங்க சுரேஷ். ஜி இப்போ நீங்க ஒரு டிபிஏ இந்த மாதிரி உள்ள அந்த பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க தான் இதுக்கு மூவ் பண்ணணுமா இல்ல டெவலப்பர் மூவ் பண்ணணும்?
இல்ல அது அதர் டெக்னாலஜில உள்ளவங்க. சரி, ஒரு இப்போ இதுக்கு டெவாப்ஸ் வந்து இன்ஜினியர். கொஞ்சமாவது வந்து நீங்க கோடிங் வந்து உங்களுக்கு வந்து ரிலேட்டடா ஒர்க் பண்ணியிருக்கணும். கோடிங் அந்த சென்ஸ் லைக் ஃபுல் டைம் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் கிடையாது. ஃபுல் டைம் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கவங்க கண்டிப்பா இதுல ஒர்க் பண்ணலாம். அது இதுல மூவ் ஆகலாம். ஒரு ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாக் டிபி டெவலப்பர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் டெஃபினட்டா இதுல ஒர்க் பண்ணலாம் இதுல வந்து. இல்ல இன்னொரு ஓகே. ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் நீங்க எப்படி பண்ணலாம்னா MongoDB மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து MongoDB பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா ஃபுல் டைம் டெவலப்பர், அதாவது ஃபுல் ஸ்டாக்ல உங்களுக்கு MongoDB இருக்கு. பட் ஸ்டில் நம்ம டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியர்ல இருந்தாலும் நம்ம MongoDB ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க நியோ பார்க்கலாம். பட் நியோல மோர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அனலைசிங் அண்ட் இந்த கரெக்ட். கிராஃப் டேட்டாபேஸ்ல உள்ளது. அதனால கரெக்ட். தட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் தட் ஆல்சோ. ஸோ என்னோட இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டு பேருமே இல்ல நீங்க வந்துட்டு கரெக்ட் தான். லேர்ன் திஸ். So I'm DBA in office using Postgres. How Neo4j helped me to skill up in my career. So yes. இப்போ Neo4j அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பனிங்ஸ்லாம் வருது. நிறைய கிடையாது, கொஞ்சம் லிமிட்டட் ஓப்பனிங்ஸ் வருது. பட் நீங்க யூ கேன் வெயிட் ஃபார் இட் அண்ட் தென் யூ கேன் அப்ளை ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி Neo4jங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜிங் ஸ்கில் செட் இது. இண்டஸ்ட்ரியில இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளா இருக்குது. பட் இப்ப டேட்டா சயன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் ஆக ஆக தான் வந்துட்டு Neo4jயோட பாப்புலாரிட்டியும் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. பட் இது இப்ப உள்ள ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ரேர் ஸ்கில் செட்டா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேட்ஜ் இருக்குது. ஓப்பனிங்ஸ் கம்மியா தான் வரும். பட் அவங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருந்தாலுமே வந்து, கொஞ்சம் நீங்க சைபர் குவரீஸ் ரைட் பண்ண தெரியும், ஆர்க்கிடெக்சர் தெரியும், பேசிக் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மென்ட் தெரியும். அதாவது எந்த ப்ராடக்ட் எங்க அந்த யூஐ உடைய இது உங்களுக்கு அதோட யூஐ நீங்க ப்ளே பண்ண தெரியும்னு சொன்னாலே, யூ கேன் கிராக் த இன்டர்வியூ. ஸோ அப்படிதான் வந்து நீங்க பார்க்க முடியும். பட் இது வந்து நான் சொன்னது வந்து டேட்டா இன்ஜினியரிங் சைட் ஆஃப் Neo4j. அனலிட்டிக்ஸ் சைட் ஆஃப் Neo4jக்கு வந்து கண்டிப்பா நீங்க அந்த அல்காரிதம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அல்காரிதம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க வந்துட்டு. கண்டிப்பா. ஸோ இதுல என்னோட பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா ஜி, லைக் நீங்க வந்துட்டு Neo4j மட்டுமே வச்சுட்டு நீங்க ஓகே நான் Neo4j படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைச்சிடும்ன்ற ஆங்கிள் பார்க்காம, Neo4j வந்துட்டு இது ஈஸி டு லேர்ன், கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு லேர்ன். ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும். நம்ம டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருக்கோம், எஸ்கியூஎல்ல இருக்கோம்னா ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் நம்மளோட ஏரியாலே பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ராவா நம்மளோட பவுண்டரியை எக்ஸ்ட்ரா பண்றோம். ஸோ இப்படி படிக்கும்போது நம்மளோட நாலேஜ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் டெஃபினெட்லி நீங்க வேற என்ன ஜாபுக்கு போனாலும் இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது வருதுன்னா யூ கேன் டாக் டு தம். இந்த மாதிரி Neo4j ஒன்று இருக்குங்க, நீங்க பண்ணீங்கன்னா உங்களை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்னலி கூட நீங்க மூவ் ஆகலாம். ஸோ உங்க கரியர் ப்ராக்ரஷனுக்கு ஓவராலா இது இட் வில் பி ஆட் அப் திங். அதுதான் நான் பாக்குறது. ஏன்னா இட்ஸ் ரேர் டெக்னாலஜி. ஸோ இது இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். கரெக்ட் ஆறுமுகம். இப்ப நீங்க வந்து இப்ப அவர் சொன்னதை நான் வேற ஃபார்ம்ல சொல்றேன். Neo4j நீங்க வந்து ஃபுல் டைம் Neo4j டெவலப்பர் ஆகிறதுக்கு பதிலா உங்களுடைய கரண்ட் இது பிளஸ் Neo4j போட்டீங்கன்னா யூ வில் கெயின் ஈஸியா அட்டென்ஷன் ஃப்ரம் அதர் ஓப்பனிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வேற ஏதாவது கொஸ்டின்? ஓகே, ஸோ வில் மூவ் ஆன். ஸோ இப்போ Neo4jயோட காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் அனாலிட்டிக்ஸ் கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைகர் கிராஃப். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஹெட் ஆன் வித் Neo4j. பட் டைகர் கிராஃப் அண்ட் அமேசான் நெப்டியூன் இதில் நிறைய போட்டிருக்கு இந்த இதில் இமேஜில். பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ரிலேஷனல் பீப்புள் ஒன்லி. பட் உங்களுக்கு ஃபுல் டைமாக Neo4j லெவலுக்கு அவங்களுடைய எக்ஸாக்ட் காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைகர் கிராஃப் அண்ட் நெப்டியூன் அண்ட் வேற ஏதோ ஒரு டிபி இந்த அராங்கோ டிபி இதுதான் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரேராக தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இட் கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் எனி சேச்சுரேட்டட் ஆர் அபண்டன்ட் மார்க்கெட் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் ரேர் மார்க்கெட் தான். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு மெயின் டெக்னாலஜியை நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் இது லேர்ன் பண்ணிட்டீங்க, இதை வச்சு நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கரண்ட் ஜாப்ல இருக்கும்போது நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு மூவ் ஆன்.
ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது சேலரி ஃபார் Neo4j சேம் அஸ் அதர் டெக்னாலஜிஸ்ங்கிறது வந்து இனிஷியலா வந்து ஆன்சர் இஸ் நோ. யூ வில் பி கெட்டிங் சேம் அஸ் அதர் டெக்னாலஜிஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ பட் இப்ப நீங்க அந்த அனலிட்டிக்ஸ் சைட்ல நீங்க போகும்போது தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஹவ் கேன் ஐ லேர்ன் அண்ட் என்டர் இன்டு த மார்க்கெட்? இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். Neo4j சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல், Neo4j கிராப் டேட்டா சயின்ஸ் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து இப்போ 2 சர்டிஃபிகேஷனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் நானு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்க்கிடெக்சர் ஆஃப் Neo4 எனக்கு தெரிஞ்சு பீப்பிள் வில் ஹேவ் சம் டவுட்ஸ் ஸ்டில் ஹியர். எனி டவுட்ஸ் ஆன் திஸ் நியூ சர்டிஃபிகேஷன் ஆர் எனிதிங்? ஸோ இது Neo4j சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருக்காது. நீங்க பட் அதே மாரி இதுக்கு டம்ப் கிடையாது. ஓகேங்களா? ரிமெம்பர் இது வந்து AWS சர்டிஃபிகேஷன் மாரி மத்தது மாரிலாம் உங்களுக்கு வந்து இதுல டம்ப் கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து யூ வில் ஹேவ் யூ வில் ஹேவ் வேல்யூ ஃபார் தட். ஸ்னோஃப்ளேக் எப்படி வந்து டம்ப் கிடையாதோ, அதே மாரி உங்களுக்கு வந்து Neo4j-க்கும் டம்ப் கிடையாது. பட் யூ கேன் யூஸ் அ கொஸ்டின் பேங்க். நீங்க வந்து கொஸ்டின் பேங்க் இஸ் நாட் சேம் இட்ஸ் நாட் சேம் அஸ் ஒரே நிமிஷம் இருங்க. யா, இட்ஸ் நாட் சேம் அஸ் டம்ப். நீங்க அப்படியே போய் படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு. பட் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒரு 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 2 to 3 வீக்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, யூ கேன் கிராக் தீஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சர்டிஃபிகேஷன்ங்கிறது வந்து இப்ப அம் இது வந்து ஒரு ஜென்யூனா இருக்கிறதுனால யூ வில் கெயின் சம் வேல்யூ. ஸோ குயிக்கா அந்த ஆர்க்கிடெக்சர் மட்டும் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிபிக்கலா ஒரு Neo4j பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கங்கிறது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய Neo4j டேட்டாபேஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு இதுலருந்து டேட்டா ஃபெட்ச் பண்ணி தே வில் ஷோ சம் டேட்டா. ஸோ இப்போ மேபி ஒரு ப்ரீ டிஃபைன்டு சைபர் கொரிய வச்சு பேஸ் பண்ணி, சரி இப்போ யூசர்ஸோட பிஹேவியருக்கு ஏத்த மாரி தே வில் ஷோ சம் கன்டென்ட் இன் தேர் ஹோம் க்ரோன் அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிளையண்ட் இருக்குன்னா, எனக்கு வந்து இந்த டேட்டாவ நான் வந்து பார்க்கணும், ஏதாவது ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஐ வில் ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ் டூ சூஸ். அந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஏத்த மாரி, நமக்கு இங்க எப்படி உங்களுக்கு வந்து இப்போ கிராஃப் கன்டென்ட் வருது, இதே மாரி அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து யூ வில் சீ ரிப்போர்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் கன்டென்ட் ஆஃப் யுவர் டேட்டா. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் இதே மாரி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க, அனலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, Neo4j-வும் இப்போ நான் ஏற்கனவே வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ Neo4j வந்து நான் கத்துக்கும்போது, ஹவ் Neo4j கேன் பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை கரண்ட் நாலேட்ஜ். இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க இத எப்படி நீங்க வந்து உங்களுடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்க கரண்ட் நாலேட்ஜ் கரண்ட் சிவிக்குள்ள இது உள்ள கொண்டு வர முடியும்னு கேட்டீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக்ல இருக்கக்கூடிய டேட்டாவ Neo4j போர்ட் பண்ணி, லோட் பண்ணி, உங்களுக்கு வந்து Neo4jல அனலிட்டிக்ஸ் ஜெனரேட் பண்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த காமன் யூஸ் கேஸ் உங்களுக்கு வந்தது. ஸோ இப்ப நீங்க வந்து இஃப் யூ நோ ஹவ் டு ரைட் டேட்டா பைப்லைன் டு மூவ் டேட்டா ஃப்ரம் ஸ்னோஃப்ளேக் இன்டு Neo4j, தட் இஸ் ஒன் ஆஃப் த குட் யூஸ் கேஸஸ் ஃபார் கிளைம்பிங் யுவர் நாலேட்ஜ். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது மாரி உங்களுக்கு வந்து கிராஃப் கிளவுட்ல வேற எங்கேயாவது டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. S3லயோ, இல்ல பிக்வெரிலயோ, இல்லாட்டி ADLSலயோ, இல்ல ADFலயோ எதுலயோ ஒரு டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு கிளவுட் ஃபார்ம்ல வந்து டேட்டா இருக்குதுன்னு சொன்னா, ரிலேஷனல் டேட்டா இருக்கும் பட்சத்தில, அத வந்து நீங்க Neo4j-க்குள்ள நீங்க லோட் பண்றதுக்கு பைப்லைன் நீங்க யூஸ் பண்றீங்க. டேட்டா பைத்தான் பேஸ்ட் பைப்லைன் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, you can claim that you can learn how to load all those data into Neo4j. இது வந்து டேட்டா இன்ஜினியரிங் சைடுக்கு இது வந்து ரொம்ப ஒரு டேட்டா டெவலப்பர் ரோலுக்கு திஸ் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? பட் இப்போ இதே இது நீங்க வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, யூ கேன் லேர்ன் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் கிராஃப் அல்காரிதம். ஸ்னோஃப்ளேக்ல நம்ம இப்போ ஐ மீன் சாரி இப்போ இங்கே இதில் எப்படி நம்ம வந்து சும்மா பேசிக் டேட்டாவை நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் அல்காரிதம்ஸ்
பாத் ஃபைண்டிங் அண்ட் சர்ச் அல்காரிதம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஃபர் கொரியிலே வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட்டஸ்ட் பாத் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து இப்போ டெல்டா ஸ்டெப்பிங் இந்த மாதிரி ஏ ஸ்டார் மாதிரி ஒவ்வொரு அல்காரிதத்தையும் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இதே மாதிரி கம்யூனிட்டி டிடெக்ஷன் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் நான். பட் இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் கற்றுக்கிறதுக்கும் Neo4j இந்த அல்காரிதம் கற்றுக்கிறதுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் யூ வில் கெட் த ரியல் ஹேண்ட்ஸ் ஆன். Neo4j பொறுத்த வரைக்கும் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் அல்காரிதம்ஸ் அண்ட் see the results அப்ஃப்ரண்ட். நீங்க உங்களுடைய பட் இதே இது டேட்டா சயின்ஸ்ல அந்த அல்காரிதம் வந்து நீங்க வந்து ஒரு மேஜரான ஒரு டேட்டால வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து யூ வில் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் அந்த சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு வந்துட்டு. ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்றது வந்து இட்ஸ் ஈஸி இன் கேஸ் ஆஃப் Neo4j. ஸோ இப்போ இந்த பாத் ஃபைண்டிங் அல்காரிதம்ங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த இது சொன்ன மாதிரி இப்போ ஒரு மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும்போது வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபார் ரீச்சிங் ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோட். இது வந்து மல்டிபிள் இது நீங்கள் வந்து அல்காரிதம்ஸ் மூலமாக அது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கம்யூனிட்டி டிடெக்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு how do you group your related nodes, அதான் கம்யூனிட்டி டிடெக்ஷன் அல்காரிதம்ங்கிறது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அந்த சென்ட்ராலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நோடு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நோடு இது. ஸோ உங்களுக்கு அந்த நோடையும் மற்ற நோடையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நோடு வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு சொல்லி நோடோட இம்பார்ட்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூ கேன் யூஸ் ஆல் தீஸ் சென்ட்ராலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அல்காரிதம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிமிலாரிட்டி, அதுக்கப்புறமா ஹீரோஸ்டிக் லிங்க் ப்ரெடிக்ஷன், இது லிங்க் ப்ரெடிக்ஷன் தான் சொன்னது நான். லிங்க் ப்ரெடிக்ஷன் அண்ட் நோட் ப்ரெடிக்ஷனுங்கிறது வந்து நீங்கள் அது ஈஸியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த கிராஃப் எம்படிங்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் உங்களுக்கு இப்போ டேட்டா சயின்ஸ் சைடில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிராஃப் எம்படிங்ஸ். ஆக்சுவலாக கிராஃப் எம்படிங்ஸுங்கிறது என்னென்னா இட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங் யுவர் டேட்டா இன்டூ இப்போ நம்மளுடைய ஒரு நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் டேட்டாவை எப்படி மெஷின் ரீடபிள் ஃபார்மை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், பைனரின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ கிராஃப் சைடில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மை வந்து உங்களுக்கு வந்து அல்காரிதம் ரீடபிள் ஃபார்மாக கொண்டு வருவாங்க உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். அது இது நம்ம தனியாக உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அந்த எம்படிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூரல் நெட்வொர்க்கில் ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கும் போது அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு Neo4j வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா. ஐ வில் ஸ்டாப் ஹியர். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்க பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம். இன்னும் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி Neo4j பேசிக்கலி நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் கேட்டகரியில் வரும். இது HBase எல்லாமே நிறைய மாதிரி வரும். ஸோ இந்த இது நான் படிக்கும்போது எனக்கு எப்படி வாட் இஸ் த யூஸ், பேசிக்கலி எனக்கு என்ன யூஸ் கிடைச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட திங்கிங்கில் சேஞ்ச் ஆச்சு. பிகாஸ் நான் வந்து RDBMS வேலையே திங்க் பண்ணிட்டு இருப்பேன், லைக் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்ட்டு. பட் அதான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனது எப்போனா when I started learning ஒரு NoSQL டேட்டாபேஸ் பற்றி கற்றுக்கும் போது இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை திங்கிங். ஸோ அது வந்து எனக்கு நிறைய இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த பேசிக்ல இது கற்றுக்கிறது இட்ஸ் ரியல். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா Neo4j கற்றுக்கிறது ரியலி ஒரு உங்கள் திங்கிங்கை மாற்றும், எப்படி திங்க் பண்ணுறன்றதே மாற்றும். வெதர் யுவர் டெவலப்பர் ஆர் யுவர் டேட்டா இன்ஜினியர்னா டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். டெவலப்பராக இருந்தால் கூட நமக்கு எப்படி டேட்டாபேஸ் டிசைன் பண்ணலாம்லாம் கூட நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் இந்த மாதிரி இது படிக்கும்போது எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி பேசிக்கலி. கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு காமனான ஒரு மிஸ்கன்செப்ஷன். GraphQL வந்து பார்த்தீங்கன்னா GraphQL இஸ் நோவே ரிலேட்டட் வித் Neo4j ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு API, இது ஆக்சுவலாக ஒரு ராங்லி டேர்ம்டு கீவேர்டு இது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு மிஸ்இன்டர்பிரட். GraphQL இஸ் ரிலேட்டட் வித் கிராஃப் டேட்டாபேசஸ் அண்ட் ஸோ ஆன். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் GraphQL is related with your API based data extraction. இப்போ நம்ம REST API சொல்கிறோம் இல்லைங்களா, REST API மாதிரி அதோடைய அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் REST API தான் வந்து GraphQLங்கிறது. திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் வித் எனி கிராஃப் டேட்டாபேசஸ் ஆர் எனிதிங் அரவுண்ட் Neo4j. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம
அடுத்து ட்ரெய்னிங்ல வந்து நாங்க என்னென்ன கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு புக் ஒண்ணு இருக்குது. இந்த புக்குடைய கன்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் சீ ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் கிராஃப் கன்டென்ட். இந்த 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 மாரி கிராஃப் அல்காரிதம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து அந்த கோடிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷனோடயே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு கன்டென்ட் வந்து இப்போ மோரோவர் வி வில் நாட் பி இம்ப்ளிமெண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி அல்காரிதம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் அல்காரிதம்ஸ் மட்டும் எதை நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வி வாண்ட் டு கீப் த நம்பர் ஆஃப் செஷன்ஸ் லிட்டில் காம்பேக்ட் ஸோ தட் வி டோன்ட் மேக் வெரி லென்த்தி அண்ட் மேக் பீப்புள் டயர்ட். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இப்போ பேசிக்கா என்னென்ன மாதிரியான அல்காரிதம்ஸ் இருக்குதோ அதை நம்ம கவர் பண்ணோம். பட் இன் கேஸ் இஃப் எனிஒன் நீட்ஸ் எனி எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஹெல்ப் ஆன் சம் ஆஃப் தீஸ் அல்காரிதம், அது டெஃபினட்டாக அந்த ஹெல்ப் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ மற்ற கம்யூனிட்டி பாத் ஃபைண்டிங், கம்யூனிட்டி அண்ட் சென்ட்ராலிட்டி இது அண்ட் சிமிலாரிட்டி இந்த 4மே வந்து மேஜர் கவர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இதான் இது வாட் வில் நாட் பி கவர்டுங்கிறது வந்து இப்போ எல்லாமே நாங்கள் கவர் பண்ண மாட்டோம். அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கவர் பண்ண மாட்டோம். பட் வி வில் ஹெல்ப் யூ இன் ஐடென்டிஃபைங் வேர் இன் கேஸ் இஃப் யூ இன் ஃபியூச்சர் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஆன் சம் அல்காரிதம் விச் இஸ் நாட் கவர்ட் ஹியர். அதில் வந்து நீங்கள் ஹவு கேன் யூ ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வி வில் கிவ் யூ ப்ராப்பர் கைடன்ஸ் ஆன் தட். ஸோ ஸோ எஸ் கரண்ட்லி எஸ் ஜி நம்ம ட்ரைனிங் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இது பேசிக் இதை முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு நம்ம தென் வில் கோ. ஓகே ஓகே பேசிக்கா எஸ் இன்னையோட வீக்லி மீட்டப்போட டாபிக்ஸ் இதுதான் நமக்கு. ஸோ இதுல நம்ம வி கேன் ஹாவ் அ Q&A. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வாண்டட் டு பிரீஃப்லி ஸ்டார்ட் அந்த க்ரௌட் ஃபண்டிங் பார்ட் இருக்குல்ல நம்மளோட இது இட்ஸ் அ ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட். அதனால அதை பத்தி ஒரு சின்ன ஒரு ஃபியூ டீடைல்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு யூ வில் கெட் அ அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஐ ஜஸ்ட் கிவ் அ பேக்ரவுண்ட் ஆன் ஃபண்ட் ரைசிங். ஸோ ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி இது வந்து நம்ம ஒரு ஃபண்ட் ரைசிங்காக பண்ணியிருந்தோம்னு இனிஷியலி சொல்லியிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ பேசிக்காக லைக் அசோக் வந்துட்டு என்ன மாதிரி இது பண்ணுறாருன்னா அவரோட இது இனிஷியலாக லைக் அசோக்கோட ஊரில் இஸ் ரிமோட் சவுத் இந்தியாவில் இருக்காரு. ஐ திங்க் திருநெல்வேலி தென்காசி பக்கத்தில். ஸோ அங்கே இஸ் ஐடென்டிஃபைங் ஒரு ஃபேமிலி வந்து எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காங்க. அவங்களோட 2 பொண்ணுங்களுக்காக எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு ப்ரைவேட்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லோன் வந்துட்டு அதோட அவங்களோட இன்ட்ரெஸ்டே கட்ட முடியல. அவங்களுக்கு வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு. அவங்க ரொம்ப புவர் ஃபேமிலி. ஸோ அசோக் வந்துட்டு இஸ் பர்சனலி வெரிஃபைட், அது வெரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஹி வாண்டட் டு ஹெல்ப் தம். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது நம்ம தமிழ் மூவி கம்யூனிட்டி நம்ம தமிழ் இதில் பண்ணிட்டு இருக்கனால அவர் நம்ம ரீச் அவுட் பண்ணாரு. இஸ் ஆல்ரெடி நமக்கு ஸ்னோஃப்ளேக் கிளாஸஸ்லாம் நிறைய எடுத்திருக்காரு. இஸ் ஆல்ரெடி கான்ட்ரிபியூட்டட் டு தமிழ் மூவி வித்வுட் எக்ஸ்பெக்டிங், பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தென் அவர் சொன்னார் இந்த மாதிரி நம்ம எதாவது பண்ண முடியுமா, இருக்கும் எதாவது பார்க்கலாமான்னு கேட்டார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்கன்னா நம்மளோட இதுவும் அலைனாக ஆயிருக்கு, டெஃபினட்டாக நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு செஷனாக நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டு அதில் வர்ற அமௌண்ட்டை அப்படியே அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா வி ஹேவ் பீப்புள், அவங்களுக்கும் ஒரு லேர்னிங் இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்துட்டு வில் ரைஸ் அப் அண்ட் இமீடியட்லாம் கொடுத்துருவோம். அதில் கம்ப்ளீட்லி நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருந்தோம்னா பீப்புள் வில் சப்போர்ட். அந்த மாதிரி நம்ம பண்ணலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தென் வி கம் அப் வித் ஐடியா. ஓகே, நம்ம இந்த வீக்லி மீட்டப்பை யூஸ் பண்ணி வி லான்ச் ஒன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் லைக் 3 weeks 3 to 4 weeks நம்ம லான்ச் பண்ணலாம். Neo4j அந்த இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் அதில் வர்ற ஃபண்டு ப்ளஸ் இந்த வீக்லி மீட்டப்பில் இஃப் எனிபடிஸ் இன்ட்ரெஸ்டட் அதில் கொடுக்குற ஃபண்டே நம்ம அங்கே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்றது தான் பிளான் வச்சு அதை வச்சு அதனால தான் தட்ஸ் ஹவ் திஸ் இஸ் கிக் ஸ்டார்டட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீக்லி மீட்டப் செஷன் அதுதான் இந்த ஃபண்ட் ரைசிங்கோட பேசிக்கான ஐடியா. ஸோ இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்போம். பட் திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். ஸோ இதோட பேசிக்கலி நம்ம இதில் எப்படி ஹவு இட்ஸ் கோயிங் டு ஒர்க், பிகாஸ் ஏன்னா இப்போ வந்துட்டு ஓகே இல்லை நீங்கள் எல்லாமே கொடுங்க இதுக்கு அப்படின்றது கிடையாது. நம்ம தமிழ் மூவி சைட்லேருந்து வில் பி கான்ட்ரிபியூட்டிங். அண்ட் சுரேஷ் ஆல்ரெடி, அசோக் ஆல்ரெடி அவரோடதுலேருந்து ஹீஸ் ஆல்ரெடி கான்ட்ரிபியூட்டிங், மந்த்லி இதை அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி ஆஸ்க் யூ, உங்களோட ஹெல்ப்பும் வி ஆர் ஜஸ்ட் ரிக்வெஸ்டிங் இஃப் யூ ஆர் ஏபிள் டு இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கான்ட்ரிபியூட் சம் அமௌண்ட் டுவர்ட்ஸ் அந்த காசுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம அசோக்கோட லைக் டீட்டெயில்ஸ் அந்த ஜிபே நம்பர் எல்லாமே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 3 weeks ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணியிருக்கோம். 3 to 4 weeks Neo4j எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்துட்டு யூ கேன் லேர்ன் SQL, ஒரு எப்படி வந்துட்டு யூ கேன் ஹேவ் சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம், எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்றத வச்சு ஒரு பேசிக்கான இது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜாயின். அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம இதில் கொடுப்போம். அது கண்டென்ட் என்ன அப்படின்றத அசோக் வில் எக்ஸ்பிளைன். அண்ட் ஜி அசோக், கொஞ்சம் உங்களோட இன்புட் ஆல்சோ இந்த ஹவு யூ
அந்த கேம்பெயின் பத்தி உங்களோட இன்புட் சொல்லுங்க. பிகாஸ் யூ ஆர் த ஒன் டைரக்ட்லி இன்வால்வ் அந்த இதுல. ஸோ ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆறுமுகம் வந்து ஐ தேங்க் ஆறுமுகம் ஃபார் த ட்ரஸ்ட் ஹி இஸ் ஹேவிங் ஆன் மீ. இப்போ ஏற்கனவே நான் வந்து வேற ஒரு 2015 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு சமயத்தில் வந்து கொஞ்சம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா அந்த மதுரையில் ஒரு ட்ரெயின் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் வந்து அவங்க அந்த ட்ரெயின்ல உள்ள மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லாம் போச்சு, ஃபண்டிங்லாம் போச்சு. ஸோ அதில் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அது மாதிரி ஒரு 2, 3 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுங்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி வந்து அவங்க எஜுகேஷனுக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க. பட் அவங்கள விட இவங்க என்ன ஸ்பெஷல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சரி நமக்கு அவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து 2.5 ஆர் 7 லேக்ஸ் ஏதோ சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அவங்களால வந்து கட்ட முடியாதுங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட எஜுகேஷனுக்காக பண்ணாங்கங்கிறது தான் என்னுடைய ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நம்ம ஒரு தமிழ்ல ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? "பிச்சி பூவினும் கற்கை நன்றுங்கிற" மாரி. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு உகந்த ஒரு ஒரு யூஸ் கேஸா நான் பார்க்குறேன் நானு. சரிங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங். ஸோ, இப்ப இது நான் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நானுமே வந்து பண்ணணும். ஸோ, அது வந்து நான் என்னுடைய கரண்ட் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றேன் நானு. ஸோ, இப்ப நீங்களுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ, இப்ப இது வந்து ஒரு 3வது செயின், 4வது செயின் அந்த மாரி கிடையாது. தே ஆர் டைரக்ட்லி வொர்க்கிங் ஃபார் மீ இன் மை ஃபார்ம் அவங்க வந்துட்டு. ஸோ, அதனால வந்து அவங்க தே ஆர் இட்ஸ் அ வெரிஃபைட் ரிசோர்ஸ். ஸோ, இது வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எனக்கு பெர்சனலா பிங் பண்ணுங்க. ஐ வில் ஷேர் த கூகுள் பே நம்பர். நீங்க அந்த நம்பர் எனக்கு வந்து WhatsAppல இருக்குது. பிங் பண்ணுங்க. மோரோவர் இப்ப உங்களுக்கு வந்து இப்ப கரியர் கைடன்ஸ் தவிர்த்து, இப்ப நம்ம 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 பேசின டாபிக்ஸ் எல்லாமே தவிர்த்து, நீங்க வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக்கல் ஹெல்ப்போ, இல்லாட்டி இப்ப கரியர் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, யூ கேன் ரீச் அவுட் டூ ஆறுமுகம் ஆர் டூ மீ. ஸோ இப்ப எங்களால வாட் எவர் த டைம் வி கேன் ஸ்பெண்ட் இன் ஹெல்பிங் யூ, வி வில் டெஃபினெட்லி டூ தட். ஸோ அகைன் தேங்க்ஸ் ஆறுமுகம் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஆன் திஸ். ஏன்னா, இது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அவர் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியும். பட் அதில வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் குடுத்துருக்காங்கிறது வந்து ஐ அம் ரியலி ஹேப்பி டூ ஐ மீன் ஐ ஹேவ் கிராட்டிட்யூட் ஃபார் ஆறுமுகம். இல்ல ஜி, இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கு நீங்கலாம் தான் ஹெல்ப் கிரியேட் பண்ணீங்க. நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன் பிட்வீன் யூ ஆல் ஜாயின்ட் அண்ட் அதனால தான் இது இட்ஸ் ஹவ் வாட் இட் இஸ் டுடே. ஸோ தட்ஸ் பிரிட்டி மச். தேங்க்ஸ் ஜி. ஸோ No இதோட problem. டீடைல்ஸ் ஷேர் பண்ணலாம் நம்ம. ட்ரைனிங் டீடைல்ஸ் யூ கேன் ஷேர் ஜி. ஸோ யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க். அந்த காசு பற்றியோ இல்லைன்னா எனி டிரான்ஸ்பரன்சி எனிதிங். பிகாஸ் நம்ம எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா இருப்போம். தமிழ் பூமியில ஒன் திங் வி ஆர் குட் ஃபார் இஸ் டிரான்ஸ்பரன்சி. வெதர் ட்ரைனராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பவுமே வந்து ஓகே நாங்கள் வந்து ஜாப் வாங்கி கொடுத்துறோம் வாங்கன்ட்டு வி நெவர் செட். எந்த இதுலையுமே பண்ணாலும் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க பண்ணாமல் போங்க, இட் டசன்ட் மேட்டர். பட் வால்ஸ் ப்ராமிஸ் என்னைக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம். பிகாஸ் அந்த டிரான்ஸ்பரன்சி எங்களுக்கு எப்பவுமே தட்ஸ் வாட், அதுதான் நம்ம எல்லாருமே சொல்றாங்க. நம்மளுக்கும் வி நோ ஓகே அதுதான் நம்ம மெயினான சோர்ஸ். பிகாஸ் அதர்வைஸ் தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் எடுக்கிறாங்க, நம்மளோட பெட்டராகவே எடுக்கிறாங்க. டு பி ட்ரூ நம்ம தான் பெட்டர்னு கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் எதுக்காகன்னா ஜஸ்ட் டிரான்ஸ்பரன்சி. உண்மை இது இருக்கு இல்லை அவ்வளோதான் தெரியுன்றது தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். இப்பவும் கேட்கலாம் ஆர் எனி டைம் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். தேங்க்யூ. ஓகே. ஸோ இஃப் there's no doubt நம்ம அந்த ட்ரைனிங் செஷன் மட்டும் கோ த்ரூ பண்ணிடலாம் ஜி. வேற ஏதாவது டவுட் இருக்கா? Neo4j பத்தி எனி டவுட்ஸ் ஆர் இந்த செஷன்ல உள்ள ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க இப்போ கேட்கலாம். we are almost at the closing end of the session. So any doubts you can ask. Can we use Neo4j in Java for development? தினேஷ் கேட்டிருக்காரு ஜி. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. அது நான் சொன்ன மாரி இப்ப நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து Neo4j உடைய டேட்டா வந்து அப்ளிகேஷன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு we can use Java for that. Neo4j supports pulling data from Java and Python and few more things I believe. ஓகே.
Super. So the training program பத்தி நம்ம will give one small introduction. அதோட will close the session. If there is no doubt, then we can move on. Okay, so you want me to do that? Yes, you please. Go ahead. ஓகே. ஸோ இப்போ நான் அந்த ட்ரைனிங்கில் அந்த அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு காட்டின மாதிரி அல்காரிதம்ஸ் வந்துட்டு இன்னொரு 2 to 3 வீக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இந்த செஷனை பற்றி we will be circulating and making people aware of what we are going to take. ஸோ அதில் என்னென்ன கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங் அப் த என்விரான்மெண்ட், அதில் வந்து யூ வில் கெட் அண்ட் இப்போ Neo4j ஃப்ரீ டெஸ்க்டாப் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவோம். சைபர் கொரி எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அதுக்கூடிய வேறு யூஸ் கேசஸ், இப்போ நமக்கு வந்து இப்போ Neo4j வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சில யூஸ் கேசஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் வேற அல்காரிதம்ஸ் வந்து நீங்கள் அந்த புக் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவோம். முக்கியமாக சர்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது சர்டிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணோம்னா இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ கால் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மூலமாக இன்டைரக்டாக உங்களுக்கு ஹெல்ப் நாலேஜ் ஷேர் பண்ணி ஹவு கேன் பி ப்ராக்ஸி அது டேர்ம் மறந்துடுச்சு. அந்த ப்ராக்ஸி மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக வி வில் ஹெல்ப் யூ டு கெயின் த ரைட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் ஃபார் யூ. ஸோ சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெய்டு சர்டிஃபிகேஷன் கிடையாது. யூ கேன் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது வந்து உங்களுக்கு நீங்கள் என் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தேர்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்த முடியும். பட் அது வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எஃபோர்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். பட் ஸ்டில் இஃப் யூ ரியலி நீட் எனி ஹெல்ப் ஆன் தட், நம்ம அந்த சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நாலேஜ் ஹெல்ப் பண்ணுவோம். ப்ளஸ் சிவியை வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணி இந்த Neo4j வந்து உங்களுக்கு நம்ம எங்கே வந்து உங்களுடைய எக்ஸ்டெண்டட் நாலேஜை போட முடியும், போட முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ இது வந்து டு பி மோர் ஃப்ராங்க், இது வந்து நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ எனி டைம் அண்ட் எவ்ரி டைம் ஆல் த டைம் நீங்கள் ஆர் மூலமோ இல்லாட்டி சுந்தர் மூலமாவோ இல்லை எங்கிட்டயோ நீங்கள் வந்து பிங் பண்ணி யூ கேன் ஆஸ்க் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்ப். இப்போ அடுத்த நீங்கள் கெரியரை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கேஷுவலாகவே நீங்கள் வந்து கேட்கலாம். பட் இங்கே வந்து ஐ எம் சப்போஸ் டு ரிப்பீட் த சேம் திங், ஸோ ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங். பட் நீட்லெஸ் டு சே தட் you can approach any of us on any point of time. Thank you. So, okay, so I think we are end of the hour. So thanks a lot, Ashokji. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா. And thanks everyone for joining. உங்களோட சண்டே ஈவினிங், I know how important it is. Almost 20+ people ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் a lot everyone. ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். Thank you so much. Thank you. Bye-bye. Thank you.